ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மொறு மொறுன்னு சூப்பரான ஒரு காடை ஃப்ரை ரெசிபி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். மசாலா கொஞ்சம் கூட உதிராம சூப்பரான காடை ஃப்ரை ரெசிபி எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம சில்லி சிக்கன் போடுற பவுடர் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அரிசி மாவு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவு நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதோட பிசுபிசுப்பு தன்மை வந்து நமக்கு மாவு கொஞ்சம் கூட நமக்கு சிக்கன்லேருந்து கொஞ்சம் கூட உதிராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சில்லி சிக்கனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மீன் பொரிக்கிறப்ப கூட யூஸ் பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் கூட நமக்கு கொஞ்சம் மீன்லேருந்தோ இல்லை வந்து சிக்கன்ல இருந்தோ இல்லை காலையில இருந்தோ நம்ம எது பொரிக்கிறதா இருந்தாலும் அதுல இருந்து நமக்கு விட்டு பிரியாது. மாவு வந்து அதோடய நமக்கு ஒட்டி இருக்கும். கொஞ்சமாக அந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு மாவு வந்து எல்லா பக்கமும் வர மாதிரி ஃபுல்லாக அப்படி கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக லெமன் சாறை நீங்கள் கலந்துக்கலாம் வேணும்னா. இப்போ காடையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா கீரைலாம் போட்டு கொடுத்தாங்க. இப்போ அந்த எல்லா பக்கமும் மாவு வர மாதிரி ஃபுல்லாக இப்படி மாவு எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. அப்போ தான் நல்லா நமக்கு மாவெல்லாம் ஊறி வரும். ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்போவுமே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி மாவெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி ஊற விட்டதுக்கு அப்புறமா 1/2 மணி நேரம் கழித்து பொரிச்சு எடுத்தோம்னா மாவு நல்லா நமக்கு அதோட ஊறி நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. இப்போ வானலில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை போட்டுக்கலாம். நல்லா வெடிக்கிற மாதிரி இருக்குங்க. மேலே ஒரு தட்டு மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். பார்த்து இதை பொரிக்கணுங்க, இல்லைன்னா நல்லா டப்புன்னு வெடிக்கும். மேலே எதுவும் தெரிச்சிடாம சேஃபாக இதை பண்ணுங்க. நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா மொறு மொறுன்னு வேகிற மாதிரி ஃபுல்லாக முருக விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லாவே வெந்துருச்சுங்க. நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ஃபுல்லாக வேக வச்சு எடுத்து வந்துடலாங்க. கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் அளவோட நீங்கள் செஞ்சீங்கன்னா மாவு கொஞ்சம் கூட உதிராதுங்க. நல்லாவே இந்த மாதிரி பாருங்கள், பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் கூட மாவு எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வரவே இல்லை. அவ்வளோதாங்க. ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். சூப்பரான காடை வறுவல் எப்படி செய்யறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வரும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.